ஹாய் பொங்கலாத்து வணக்கம். நான் இன்றைக்கி பேச ஒரு டாபிக் போய்ட்டு கர்நாடகத்தோடைய ஒரு சிஎம், அதாவது சீதாராமையா இருந்தார். டெப்டி சிஎம் நம்ம டிகே சிவகுமார் இருந்தார். ஸோ அவர் பதவி ராஜினாமா பண்ண போகிறார். அதாவது நம்ம சீதாராமையா பதவி ராஜினாமா பண்ணி டெப்டி சிஎம்மாக இருக்கிற டிகே சிவகுமார் அவர்கள் முதலமைச்சராக இன்னும் 2 நாள்லேயே பதவியேற்க போகிறார். இதான் இப்போ நியூஸ். அவர் தன் பதவி ராஜினாமா லெட்டரும் கொடுத்துட்டாரு. கூடிய விரைவில் டிகே சிவகுமார் அவர்கள் கர்நாடகாவுடைய முதலமைச்சராக வரப்போகிறாரு. ஸோ மேகதாது அணையில் அணை கட்டியே தீர்வுன்னு சொன்னார். தமிழ்நாடு விவசாயி அழித்தான் அவர் கவலை இல்லைன்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதர், எதையும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக கேட்கக்கூடிய மனிதர், பாஜக உள்ளத்திலும் பயமுறுத்தி சாகரோட காங்கிரஸில் இருப்பேன்னு சொன்ன ஒரு மனிதர். ஸோ இப்போ கர்நாடக முதலமைச்சர் ஆக போகிறார். உக்காலிக்காவுடைய கர்நாடகாவில் ஒரு சமூகத்தை சார்ந்த அவர். அந்த சமூகத்து மத்தியில் மிகப்பெரிய செல்வாக்குடையவர். முதலமைச்சர் ஆனால் என்ன நடக்கும்னு தெரியாது. ஸோ தமிழ்நாட்டில் அணையை கட்டியே திருவண்டார் மேகதாதுல அதை கட்டுறதுல அவர் உறுதியாக இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. ஸோ கர்நாடகா பற்றி நம்ம சொல்கிறோம். 2023 காங்கிரஸ் மெஜாரிட்டியோட ஆட்சி அமைச்சாங்க. ஸோ 2 வருஷம் சீதாராமையா, 2 வருஷம் இவருன்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட், அதை காப்பாற்ற முடிய சீதாராமையா ராஜினாமா பண்ணிட்டார் பதவியை. ஸோ இப்போ இவர் முதலமைச்சராக வரப்போகிறாரு. ஸோ இவர் வருகையால் தமிழ்நாடு மக்கள், விவசாயிகள் உண்மையிலே நெருப்பு கட்டிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அணையை கட்டினா இங்கே நமக்கு தண்ணி கிடைக்காது. தமிழ்நாடு ராஜஸ்தான் ஒரு பாலைவனம் ஆகிடும். நம்ம டெல்டா பகுதி விவசாயம் அழிஞ்சு நாசமாக போயிடும் தான் உண்மை. ஸோ இதுக்கான மாற்று வழி என்னன்றது மத்திய அரசு தான் இது பண்ணுவோம். அதனால் என்ன பண்ணுவாங்க, 2016 வந்த மாதிரி நம்ம தமிழ்நாடு மக்கள் மேலே தாக்குதல், பெங்களூருக்கு தமிழர்களை அடிப்பாங்க. ரோட்டில் வண்டியில் போயிட்டு இருக்கக்கூடிய நம்ம இளைஞர்களை தூக்கி துணி அவுத்து இலங்கை தமிழர்களை எப்படி நம்ம சிங்கால வெறியர்கள் பண்ணாங்க, அதே மாதிரி சில கன்னட வெறி மிருகங்கள் இது மாதிரியான காரியத்தில் பண்ணும். ஸோ அதில் மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா தமிழ்நாடு தான் இழிச்சாமாங்க. கன்னடத்துக்கான நம்ம இங்கே எவ்வளோ கௌரவமாக மரியாதையாக இது பண்ணுறோம். லானர் எவ்வளோ நம்ம நீட்டாக வச்சுருக்கோம். ஆனால் ஒரு கர்நாடகாவில் ஒரு லாரி டிரைவரை நிறுத்தி அவன் டவுனி அவுத்துப்பட்ட அந்த கன்னட ரவுடி நாய்களை போலீஸ் அப்போ அரெஸ்ட் பண்ண, அப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட். ஸோ அது மாதிரி நிகழ்வு இனி நடக்கும். ஏன்னா மேகதாது அணையை எதிர்த்து நம்ம இது பண்ண முடியும். ஸோ இது மாதிரி ரவுடித்தனம் பண்ணுறது கன்னட அமைப்பை போலீஸ் அங்கே அடிக்காது, ஒன்றும் பண்ணாது. ஏன்னா சிங்காளர்கள் எப்படி அரசாங்கத்தோடு சேர்ந்து சிங்காளர்கள் தமிழர்களை கொன்று குவிச்சாங்களோ இலங்கையில், அதே மாதிரி தான் கர்நாடகாவில் கூட இந்த காங்கிரஸும், நம்ம காங்கிரஸ் இருந்தாலும் சரி, பிஜேபி இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, எல்லாமே கன்னடர்களை தமிழர்களை அடிக்கிறத அடித்து இனிமேல் காவிரியை பற்றி பேசுகிற தமிழர்கள் நாங்கள் இப்படி ட்ரீட் பண்ணுவோன்ட்டு சில ரவுடி கும்பல் அங்கே இருக்குது. சம்மந்தமே இல்லாமல் காவிரியை நம்ம ஒரு இந்தியர்கள் அந்த ஒருமைப்பாட்டை மறந்து இன வெறியால் தமிழர்கள் கடை அடிக்கிறது, லாரியை உடைக்கிறது, அந்த ரவுடித்தனத்தை பண்ணக்கூடிய இந்த அமைப்புகள், ரவுடி ராட்டல் நாகராஜ் போன்றவர்கள் ஒரு மிருகத்தனமான ஒரு செயலில் ஈடுபட்டாலும் அதை நம்ம கண்டிக்க முடியாது. அவங்க முதலமைச்சர் கண்டிப்பாக மாட்டார். தமிழை இடித்தாவன் என்னென்ன இந்த ஒரு நாள் தான் போவார். ஸோ இது மாதிரியான நிகழ்வுகள் இனி என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பார்க்கணும். டிகே சிவகுமார் நான் என்ன பண்ண போகிறாரு, காவிரி மேகதாது அணை கட்டி தமிழ்நாட்டு விவசாயிகள் நாசம் பண்ணுவோன்றது சிம்பாலிக்காக சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டுக்கு எந்த உரிமையும் இல்லை வர சொல்லியிருக்காரு. ஸோ இனி என்ன நடக்க போகிறோம் நம்ம பொறுமையாக பார்த்தானுன்னு சொல்லி என் வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்கள் விடைபெற்று முத்து பிரகாஷ். பாய்.